இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் பொண்ணு ஏழை இல்ல, அவங்க அப்பா அவங்கள மகாராணி மாதிரி வளர்த்திருக்காரு. இன்னும் குழந்தையாவே இருக்கிற ஒரு தங்கச்சி, வயசு பொண்ணா இன்னொரு தங்கச்சி, வெளி உலகமே தெரியாத அம்மான்னு தமிழ் இந்த குடும்பத்துக்கு ஒரு தகப்பனா இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கா. ஏற்கனவே தமிழ் படாத கஷ்டமெல்லாம் பட்டு நொந்து வாழ்க்கையே வெறுத்து போய் ஜானு கிட்ட வந்திருக்கா. ஆனா நான் அவளோட சிச்சுவேஷன் என்ன, அவ எப்படிப்பட்டவ, என்ன ஏதுன்னு எதையுமே யோசிக்காம அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட. அவ வேலையை காலி பண்ண பார்த்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். அதோட விட்டேனா அவளை லவ் பண்றதா சொல்லி ஏமாத்தி, ஐயோ நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன்னு சொன்னது எல்லாமே போய். டேய் சிபி, என்ன மனுஷன்டா நீ? ஐயோ டேய் டேய், இந்த கில்ட்ல இருந்து எப்படா வெளில வர போறா? உனக்குலாம் மன்னிப்பே இல்லடா. டேய் சிபி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல, இன்னும் நிச்சயமே முடியல. உடனே அந்த சம்யுக்தாவை கூப்பிடு, ஒத்து வராதுன்னு சொல்லி ஒரு முடிவை கட்டி அவளையும் அவ குடும்பத்தையும் அமுச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் நீ வெண்பாவை கட்டுறியோ வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றியான்னு பொறுமையா இருந்து நாம யோசிப்போம். நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னு ஆளாளுக்கு கோல் போட்டுட்டு இருக்காங்களே, சிபி மனசு மாறிடுவானோ? மா, இதெல்லாம் நடந்தப்ப சம்யுக்தா கூட லண்டன்ல இருந்தாமா. அவ இல்லாதப்ப நடந்த ஒரு தப்புக்கு, அவ நேரடியே சம்பந்தப்படாத ஒரு விஷயத்துக்கு அவளை எப்படிமா தண்டிக்க முடியும்? டேய் என்னடா அவனா? அவ ஒரு ஆளு மட்டுமா? அவ குடும்பமே தப்பா இருக்குடா. நீ அந்த குடும்பத்துக்கு மருமகனா போறேன்னு சொல்றியா? வேணாடா சிபி, இது உன் வாழ்க்கை, நாம ரிஸ்க் எடுக்க முடியாது. உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத சிபி. மா, இதுதான் என் முடிவு. சம்யுக்தா கூட என் கல்யாணம் நடந்தே தீரும். இனிமே இதை பத்தி யாருமே பேசாதீங்க. நீ எங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் பக்கம் இருக்க நியாயத்தை நீ எனக்காக பேசிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிபி, ஐயோ சிபி, டேய் ஐயோ டேய் மச்சான், என்னடா ஆச்சு? ஏ ரத்தம், என்ன ஆச்சு? சாம், என்னாச்சு? சாம், என்ன இதெல்லாம்? சும்மா பேசிட்டு தான் இருந்தேன், பதிலே சொல்லாம கண்ணாடியில குத்திட்டோம். சிபி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு தமிழ முதலே தெரியும்ல? அது இல்ல சிபி. அப்போ உனக்கு தெரியும், அவளுக்கும் உனக்கும் பெரிய ஹிஸ்டரி இருந்திருக்கு. அப்போ
பர்பஸா தான் அவளை வேலையை விட்டு தூக்க நீ ட்ரை பண்ணிருக்க இல்ல? அதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்க? இல்ல பேபி, அவளை தப்பானவனு என்கிட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்க. அவ ஜெயிக்க கூடாதுதான் காம்படிஷன்ல நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஆல்கஹால் கலந்து கொடுத்திருக்க இல்ல? இது எல்லாமே நீ இன்டென்ஷனோட தான் பண்ணிருக்க இல்ல? உன்னோட பர்சனல் மோட்டிவ்ல தமிழ பழிவாங்க நீ என்ன யூஸ் பண்ணிருக்க? வெல்டன் சம்யுக்தா, வெல்டன். என்ன முட்டாளாக்கி இருக்கல்ல? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? பேபி, சிபி, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனா என்ன நடந்துச்சுன்னு... Shut up, Sam. Shut up. உன்னோட எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு தேவையில்லை. You are such a cheater. அவங்க என் ஃபேமிலியை கஷ்டப்படுத்துனாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்களே, அவங்கள விட எந்த விதத்துல நீங்க பெட்டர்னு நினைக்கிறீங்க? தமிழ், நான் உனக்கு அது உனக்கு நான் எனக்கு என்ன? இல்ல தமிழ், நான் அவங்க பண்ணது கூட எனக்கு அநியாயமா தெரியல. ஏன்னா நான் அவங்கள அந்த அளவுக்கு முழுசா நம்பவே இல்லை. ஆனா நீங்க எனக்கு பண்ணது துரோகம், அத மறந்துடாதீங்க. அந்த குடும்பம் என்ன மனமேடையில தூக்கி போட்டுட்டு போனப்ப கூட எனக்கு அவ்வளவு வலிக்கல. ஆனா நீங்க எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணு பண்ணீங்க பாருங்க. வாழ்க்கையில அப்படி ஒரு வலியை நான் உணர்ந்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி சம்யுக்தா ஃபேமிலிலாம் ஒண்ணுமே இல்லை. சாரி தமிழ். எதுக்கு வர்ஷினி சாரி? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நானும் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். சாரி தமிழ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வர்ஷினி, விடு. நீ போய் ரெடி ஆகு, டைம் ஆகுதுல. சேது. இல்ல தமிழ், இன்னைக்கு உன் கதைய கேட்டப்போ மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு கூட நான் நினைச்சிருக்கேன். ஆனா நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தியா இருந்திருக்க. எல்லாருக்கும் நல்லது மட்டும் பண்ணிருக்க.